அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிவகங்கை மாவட்டத்தில் பெண் எஸ்ஐ மீது காவல் நிலையத்தின் உள்ளேயே புகுந்து தாக்குதல் நடத்தியிருப்பதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். சிவகங்கை மாவட்டத்தில் பெண் எஸ்ஐ ஒருவர் மீது காவல் நிலையத்திற்கு உள்ளேயே புகுந்து ஒருவர் தாக்குதல் நடத்தியிருந்த செய்தியை குறிப்பிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த பதிவினை வெளியிட்டிருக்கிறார். அதன்படி பொதுமக்களின் பாதுகாப்பினை உறுதி செய்ய வேண்டிய காவலர்களுக்கு காவல் நிலையத்திலேயே பாதுகாப்பு இல்லை என்ற நிலைக்கு சட்டம் ஒழுங்கை சந்தி சிரிக்க வைத்து விட்டார்கள் இந்த ஆட்சியாளர்கள் என்று தனது கண்டனத்தை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிவு செய்திருக்கின்றார். குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடங்களிலே பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பொது இடங்களிலே பாதுகாப்பு இல்லை, மூதாட்டிகளுக்கு வசிக்கும் இடங்களிலேயே பாதுகாப்பு இல்லை, காவலர்களுக்கு காவல் நிலையத்திலேயே பாதுகாப்பு இல்லை என்று குறிப்பிட்டு இதுதான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் மாடல் ஆட்சியா என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பெண்களுக்கு எதிரான குற்றம் புரிவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதை உறுதி செய்ய வேண்டும் என திமுகவை வலியுறுத்துவதாக குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் பாதுகாப்பு இல்லாத தமிழ்நாடு என்ற ஒரு ஹேஷ்டேக்கை பயன்படுத்தி இந்த சமூக வலைதள பதிவையும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிவு செய்திருக்கின்றார். சிவகங்கை மாவட்டத்தின் பெண் எஸ்ஐ மீது காவல் நிலையத்திற்கு உள்ளேயே புகுந்து ஒருத்தர் தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடிய செய்தியை குறிப்பிட்டு இந்த பதிவினை வெளியிட்டு இருக்கக்கூடிய அவர் அது மட்டுமல்லாமல் கடந்த ஒரு வார காலத்திற்குள்ளே தமிழகத்தின் பல இடங்களிலும் பதிவாகி இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை சம்பவங்களையும் சுட்டிக்காட்டி குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் பாதுகாப்பாக இல்லை, பெண்கள் பொது இடங்களிலே பாதுகாப்பாக இல்லை, மூதாட்டிகள் கூட அவர்கள் வாழக்கூடிய பகுதிகளிலேயே பாதுகாப்பாக இல்லை என்று குறிப்பிட்டும் பாதுகாப்பில்லாத தமிழ்நாடாக இந்த தமிழகம் இருப்பதாக குறிப்பிட்டு இதுதான் முதலமைச்சர் தலைமையிலான மாடல் ஆட்சியா என்று கேள்வி எழுப்பியிருப்பதுடன் பெண்களுக்கு எதிரான குற்றம் புரிவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சரை எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தியுள்ளார்.